சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் கட்லா மீன் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது குறையும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இந்த மீன் ஆற்று மீன், கம்மா மீன் தாங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு இதுதான் போட்டு நல்லா கலந்துருக்கேன். ஏற்கனவே நான் அரை முடி எலுமிச்சை, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பும் போட்டு ஊற வச்ச மீன் தான். அந்த மீனில் இதெல்லாம் கலந்து ஒரு கை இப்படி கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இதுக்கு கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதோட நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ மசாலா உதிராமல் சூப்பராக வரும். இப்போ அந்த நல்லா கலந்து வச்ச மீனை அப்படியே கொஞ்சமாக ஆயில் விட்டு, கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், அதில் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள், உதிராது மசாலா சூப்பராக ஒரு மீன் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மீன் ஃப்ரை எல்லா மீனுக்குமே செய்யலாம். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வீட்டிலே மசாலா அரைக்கும் போது அது ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.